ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கான்மணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆட்டு முளை வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட்டு முளை ஃபஸ்ட்டு வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கழிவுகள் இருக்கும், மெதுவாக பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி மூளையே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப அழுத்திங்கன்னா அது உடஞ்சிரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து நம்ம மூளையை வேக வைக்க போகிறோம். வேக வச்சு செஞ்சால் இன்னும் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்காக தான் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில். இப்போ அவிச்ச மூளையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மூளையை கூட முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம், இல்லை முட்டை வேண்டாம் மூளை மட்டும் போதுனாலும் நீங்கள் அதை மட்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கடாயை சூடாக்கிக்கலாம். பாருங்கள், கடாயை சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அது கூட நம்ம மூளையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தாங்களே அந்த மூளையை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு, மேலே தெரிச்சிரும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு போடும்போது உங்களுக்கு நல்லா வரும் ஃப்ளேவர். ஏன்னா அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும் இல்லைங்களா. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு. இப்போ மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். அந்த மூளையும் மிளகாய்த்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். சில பேர் வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட செய்வாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி மெத்தடு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட ஒரு முட்டையை நம்ம உடச்சி பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம், நான் 1 முட்டை சேர்த்துக்கிறேன். இல்லை முட்டை வேண்டானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கம்பல்சரிலாம் கிடையாது. பட் முட்டை ஊற்றினா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றினதும் அந்த முட்டையும் நம்ம ஆட்டு மூளையும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க, மெதுவாக கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள், முட்டை, அந்த மூளை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா அந்த பெரிய பெரிய துண்டுகள்லாம் ஈக்குவலாகிடும். நல்லா இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் சூடான சாதம் கூட போட்டு பிணைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஓகேங்களா. இப்போ நல்லாவே நம்மளுடைய ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நீங்கள் இது கூட பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணும் அப்படின்னா. நான் பெப்பர் ஆட் பண்ணல. பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.